இந்த சொதப்பல்வாதிகள் இந்த துணிஞ்சு களத்துக்குள்ள களமாடி முன்னேறி போக முடியாதவர்கள் மத்தியில 5வது முறையாக தன் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தமிழின தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பதை நிரூபித்து காட்டுவேன் என்ற உறுதியான லட்சியத்தோட எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும். சீமான் எதுக்காக நிற்கிறார், யார் யார் இருக்கிறார், 214 நாம் தமிழர் வேட்பாளரோட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. உங்க குழந்தைகள் கல்விக்காக சீமான் தான் இருக்கிறாரு. நீங்க சினிமாவை பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட போறீங்களா, உங்களுக்காக போராடக்கூடிய சீமானுக்கு ஓட்டு போட போறீங்களாங்கிற கேள்வி அந்த மக்கள் மத்தியில் இடம். சீமானுக்கு வாக்கு வங்கி கூட. அவேக்கா நாம் தமிழருக்கு போட்டி இல்லை. இது முட்டாள்தனமான உப்பு சப்பு இல்லாத சொத்தைவாதம். அவேக்கா பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி, பலம் நிரூபித்த கட்சிக்கு எப்படி போட்டியாக இருக்க முடியும்? இது சீமான் மீது வன்மத்திலும் காட்சியிலும் திட்டமிட்டே பரப்பும் வதந்தி. விஜயின் இடம் எது என்பது யாருக்கும் தெரியாது. விஜய் களத்திற்குள் வருகிறார். திமுகவுக்கு அவரால் பாதிப்பு இருக்கலாம், அதிமுகவுக்கு இருக்கலாம். என்ன பாதிப்பு இருக்கும், எப்படி பாதிப்பு இருக்குங்கிற தேர்தல் முடிவுல தான் தெரியும். ஆனால் நாம் தமிழருக்கு விஜய் பலம். வரவேற்போம். சீமானுக்கு என்ன மன்றி மக்களுக்கு தெரியும். சின்ன பிரச்சனைங்கிறது சீமானுக்கு நிரந்தர பிரச்சனை தான். இந்த எலெக்ஷனை தாண்டி வரும்போது அடுத்த எலெக்ஷன்ல அவர் மிகப்பெரிய வாக்கெடுத்து இது நிரந்தர சின்னமாயிரும். என்றாலும் பழைய விவசாயி அது இதெல்லாம் வச்சு சீமானுக்கு நெருக்கடிகள் இருந்துட்டு இருக்கும். இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி தான் ஒருத்தர் அரசியல் களத்துக்குள்ள வர முடியும். ஏன் சீமானுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இருக்குது, தினத்தந்தி கட்டுரை எழுதுனானா எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இருக்கு. தினமலர் சின்னத்தை பற்றி கட்டுரை எழுதுனானா, தினமணி எழுதுனானா. விஜய் இன்னைக்கு 117 காங்கிரஸும் விஜய் நின்னா காங்கிரஸ் 117 தொகுதியிலையும் விசில் சின்னம் நிற்குமே. விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ரசிகன் இருக்கானா, அப்போ அந்த வீட்டுக்கு 5 ரசிகன்ல 4 ரசிகன் சாட்டையை ரசிக்கிறான். ஸோ சாட்டைக்கு அந்த பீபர்ஸ் அப்படி எதிரி போயிட்டு இருக்குது. ஸோ சாட்டை இந்த ரசிகர்களை தமிழ் தேசியவாதிகளாக மாற்றாங்க. ஸோ சீமானின் அரசியல் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது, தொடர்ந்து தனித்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல். அது 5வது முறை நிற்கும் போது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அரசியல் தருணாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழர் திருச்சி மாநாடு, திருச்சியில் நடக்கிற அனைத்து மாநாடுமே திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் பேசிட்டு வர வேலையில் இப்போ இந்த மாற்றத்தை மக்களின் மாநாடு திருச்சியில் நடைபெறுது. இது நாம் தமிழர் திருப்புமுனை அமையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பெரிய திருப்புமுனை அமையும். 5வது முறை தனிச்சு போட்டிடுறார். இதுதான் அங்க சிறப்பு. கேப்டன் விஜயகாந்த் 2 முறை தனிச்சு போட்டிட்டார். ஒருக்கா 8.3, இன்னொருக்கா 10.something. அவர் பெரிய ஆளு. நடிகர் சங்க தலைவர், வல்லரசு, வானத்தை போல இந்த படங்கள் பெரிய வெற்றி. நடிகர் சங்க தலைவர் பெரிய இமேஜோட வந்தார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிழலான்னு 80ல இருந்தே தன் களத்தை செட் பண்ணி வந்தவர். அவரோட திருமணத்தை ரசிகர்களுக்கு விருந்து படைச்சி பெரிய அளவுக்கு நடத்தினவர். அவர் 2 முறை தான் களத்துக்குள்ள நிற்க முடிஞ்சது. என்னை பொறுத்தவரை அவர் 3வது முறை நின்று இருக்கணும். ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தி அவர் வருங்கால முதல்வர் தமிழகத்திற்கு வரணும்னு தான் அவரை நம்ம எதிர்பார்த்தோம். அவர் அன்னைக்கு கூட்டணிக்கு போனார். 2 முறை தான் அவர் தாக்கு பிடிச்சார். 3வது முறை அவரால் தாக்கு பிடிக்க முடியல. டாக்டர் ராமதாஸ் ஐயா 214 கஷ்டப்பட்டு கேண்டிடேட் போட்டார். வன்னியர் பெல்ட்டில் அவருக்கு 100 கேண்டிடேட் போட முடிஞ்சது. தேவேந்திர குல வேளாளர்கள் மூலமாக ஒரு 40-50 கேண்டிடேட் போட முடிஞ்சது. 100-150 கேண்டிடேட் தாண்டி மீதி கம்ப்ளீட்டாக பிரசம்பங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் 7 கேண்டிடேட் போட்டு கொடுத்தேன். மார்கீசன் தலித் கிறிஸ்டின் அவரை கேண்டிடேட் போட்டு கொடுத்தேன். நாடார்கள் கேண்டிடேட் போட்டு கொடுத்தேன். ஒரு இஸ்லாமியர் கேண்டிடேட் போட்டு கொடுத்தேன். 7 கேண்டிடேட் நான் போட்டு கொடுத்தேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். கிருஷ்ணகாந்தன் யாதவ்ல ஒரு பெரிய லீடராட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் தனிச்சு போட்டிட்டு யாதவர்களும் திரளுவாங்க அன்னி காட்டினவர் என் நண்பர் கிருஷ்ணகாந்தன் யாதவ். அவர் நெல்லை மாவட்டத்தில் கேண்டிடேட் போட்டு கொடுத்தாரு. திருமலை குமாரசாமி யாதவ் அவர் போட்டு கொடுத்தாரு. ராமநாதபுரத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் உசைன் நினைக்கிறேன், அவர் கேண்டிடேட் போட்டு கொடுத்தாரு. பழனி பாபா ஆதரவாளர்கள் அவர்கள் மூலமாக கேண்டிடேட் போட்டாங்க. 214 கேண்டிடேட்டு டாக்டர் ராமதாஸ். வன்னியர்களை முன்னிறுத்தி வன்னியர் சங்கத்தை என் போன்றவர்களோட
துணையோட ஒரு தனி அமைப்பாட்டு உருவாக்கி நான் துணைத் தலைவரெல்லாம் இருந்து 234 கேண்டிடேட் போட்டோம். ஐயா வந்து 3 எலெக்ஷன் தான் தாக்கு பிடிச்சார். 3வது எலெக்ஷனில் வாக்கு வங்கி குறைஞ்சிடுச்சு. விஜயகாந்த் கூடுன பிறகும் கூட்டணிக்கு போயிருக்கக்கூடாது. வாக்கு வங்கி குறைஞ்சதுனால அது கூட்டணி போனாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு கருத்து அந்த இடத்துக்குள்ளே வருது. 98 நான் தான் அந்த கூட்டணியை உருவாக்கினேன். எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு 4 சீட்டு பாமகக்குனதை 5 சீட்டு ஆக்கி கொடுத்து கலைஞருக்கே பெரிய அதிர்ச்சியை கொடுத்து சோஷியல் ஃபோர்ஸ்ன்னு காட்டி அது சமூக ரீதியான ஒரு எழுச்சி தான் இருந்தே தவிர தேவேந்திர குல வேளாளர்களையும் ஆதரவு இருந்தே தவிர மற்றபடி பொதுத்தள ஆதரவு அது கேப்டன் விஜயகாந்த் பெற்ற மாதிரி ஒரு ரெயின்போ கொலிஷன் வானவில் கொலிஷன் மாதிரி அவங்களால பெற முடியல. ஸோ வன்னியர் வாக்குக்காக 4 சீட்டு 5 சீட்டாட்டு சோஷியல் ஃபோர்ஸ் இன்னும் நான் தான் அதை அந்த அலையன்ஸை உருவாக்கி கொடுத்தேன். ராஜாஜி 67 அதிக பிராமணர் ஓட்டை கொண்டு குவிச்சார். குமரி ஆனந்தன் நாடார் ஓட்டுகளை குவிச்சு தான் 80 எம்ஜிஆரே முதலமைச்சராகிறதுக்கு குமரி ஆனந்தனுக்கு அந்த கேட்லிஸ்ட் போல்ஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள நாடார்கள் இந்திரா காந்திக்கும் கருணாநிதிக்கு எதிராக மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு 1980 ஆதரவு அளித்ததுனால தான் அந்த வெற்றி பெற்றது. வன்னியர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட ஜாதி. ஸோ நீங்கள் வைகோவையும் ராமதாஸையும் ஒன்றா ட்ரீட் பண்ணக்கூடாது, ராமதாஸை பெரிய சக்தியாக ட்ரீட் பண்ணணும். வைகோ ஓட்டு திமுக வேண்டும், அதிமுக வேண்டான்னு சொல்லக்கூடிய ஓட்டு, ராமதாஸ் ஓட்டு வன்னியர்களுக்கு வெளிச்சம் வரணும்னு சொல்லக்கூடிய ஓட்டுன்னு 5 சீட்டு வாங்கி நானே 4க்கு 5 ஆக்கி அந்த வெற்றியை கொடுத்தேன். இன்னும் நான் அதை கிளைம் பண்ணுவேன். 25 விழுக்காடு பாமகவின் வளர்ச்சி காரணம் என் அறிவு ஆற்றல், நாலேஜ் ஒர்க்கு. குமரி ஆனந்தனை ராஜாஜின்னு சொல்லி ஜெயலலிதாமையாரை கன்வின்ஸ் பண்ணி 4 சீட்டை 5 சீட்டாக வாங்கி கொடுத்தேன். ராமதாஸ் அதை அங்கீகரிக்கல, மதிக்கல, அது வேற விஷயம். அவர் மனச்சாட்சிக்கு தெரியும் உண்மை என்னன்னு. எனிவே வாக்கு விகிதம் குறைஞ்சதுனால ராமதாஸ் கூட்டணிக்கு போனார். அந்த கூட்டணியே உருவாக்கி கொடுத்தது ரவீந்திரன் துரைசாமி. கலைஞர் என்ன கடுமையாக திட்டினாரு, கொள்கையற்ற ரவீந்திரன்லாம் சொன்னார். ஓகே, அது கூட்டணி அவங்களுக்கு நிர்பந்தம். வைகோ அண்ணன் ஒரு எலெக்ஷன்லேயே விட்டுட்டு போயிட்டார். அவர் எம்பிக்கு எம்எல்ஏக்கு நின்று இருக்கக்கூடாது, எம்எல்ஏக்கு நின்னா ஜெயித்திருப்பார். ஆனால் ஒரு எலெக்ஷன்லேயே விட்டுட்டு போயிட்டாரு. புதுக்கோட்டை இடைத்தேர்தலே பெரிய அளவு வராத போது ஜெயலலிதாவுக்கு ஆதரவுன்னு ஆன்டி கருணாநிதி மைண்ட் செட்டுக்குள்ள அதில் போயிட்டார். மற்ற தலைவர்கள் யாருமே தாக்கு பிடிச்சி நிற்கல. கிடைச்ச வாக்கை சீட்டாக்குறதுக்கு கூட்டணி போனாங்க. ஆனால் சீமான் ஆரம்பித்தது 1.1. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருக்கும்போது 1.1 தான். திமுக அதிமுகன்னு பேசக்கூடிய கடந்த காலத்தின் கைதியான என்னுடைய விமர்சக நண்பர்களே, திமுக அதிமுகவுக்கு கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திமுகவுக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அதிமுகவுக்கும் தலைமையேற்று களமாடிய போது செந்தமிழன் சீமானால் 1.1 விழுக்காடு ஓட்டை தாண்ட முடியவில்லை. ஆனால் ஸ்போல்டா நின்னாரு. வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டார். இவங்க கூட என்னைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக எடுத்த எடுப்பிலே உறுதித்தன்மையோடு அதை கேட்டார். ஆனால் எடுத்தது 1.1 விழுக்காடு வாக்கு தான். இதே நாம் தமிழர் இன்னைக்கு 8.22 விழுக்காடு வாக்கு. அது எதிலும் மக்களவை தேர்தலில் கோழையாக, தைரியமற்றவராக, துணிச்சலற்றவராக கட்சி ஆரம்பித்த பிறகும் லெட்டர் பேடாக பிரபல நடிகர் விஜய் இருந்தார். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆக்கும், ராகுல் காந்தியை மீறி, சோனியாவுக்கு மகன் கத்தோலிக்க ராகுல் காந்தியை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு அச்சத்தோடு லெட்டர் பேடாக இருந்தார் பிரபல நடிகர் விஜய் அவர்கள். ஆனால் சீமான் துணிஞ்சு நின்று திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு களத்துக்குள்ள நின்றார். ஆக களத்துக்குள் வரும்போதே விஜய் கமலஹாசன் 2.0 வாட்டு, ராகுல் காந்தி கண்டு பயம், அல்லது ராகுல் காந்திக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்ற மோடி எதிர்ப்பு வன்மம் ஏதோ ஒன்று அவர் களத்துக்குள்ளே வரல. தினகரன் ஒரு தேர்தலில் தான் நின்னாரு. அடுத்த தேர்தலில் கூட்டணி 60 சீட்டு தேமுதிகன்னு சொதப்பிட்டு போயிட்டார். கமலஹாசன் ஒரு தேர்தலில் தான் நின்னாரு. அடுத்த தேர்தலில் இப்போ சரத்குமாருக்கு 40 சீட்டுனா கொஞ்சம் சீட்டை திருப்பி கொடுக்க சொதப்பிட்டு போயிட்டார். இந்த சொதப்பல்வாதிகள், இந்த துணிஞ்சு களத்துக்குள்ள களமாடி முன்னேறி போக முடியாதவர்கள் மத்தியில் 5வது முறையாக தன் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தமிழின தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பதை நிரூபித்து காட்டுவேன் என்ற உறுதியான லட்சியத்தோட 117 பெண்கள், 117 ஆண்கள், மன்னார் நாவிதர், குயவர், போயர், ஒட்டர் போன்ற நலிந்த பிரிவு மக்களுக்கும் தேர்தல் பிரதிநிதித்துவம், இவர்களும் ஆட்சி அதிகாரத்தில், அரசு அதிகாரத்தில் நாளை பங்கு பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம்.
ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது என பொது தொகுதிகளில் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பிரதிநிதித்துவம். பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் இங்கு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆரை அடித்து களமாடுகிறார். மேனன் எம்ஜிஆர் மலையாளி எவ்வளவு பேர் என்று தெரிந்துவிடும் என்பதற்காக வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை கேவலப்படுத்தினார், அசிங்கப்படுத்தினார், கொச்சப்படுத்தினார். வன்னியர் சங்கத்தை கோமாளிகளின் சங்கமாட்டு எம்ஜிஆர் காட்டினார். ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. அதே வன்னியர்களை அவர் கோமாளி போராட்டம் என்று காட்டும்போது, அது 25 கோடி என்று தமிழக மக்கள் தொகை காட்டும்போது, தினமலர் தினத்தந்தி எல்லாம் ஆகா எம்ஜிஆருக்கு அறிவென்ன ஆற்றல் என்ன, வன்னியர் போராட்டத்தை காலி பண்ணி விட்டார் என்று இருமாந்து செருக்கோடு அன்றைக்கு பலரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து, இன்றைக்கு சீமா தன் களத்தில் தன் மக்களுக்காக கூறுகிறார், எம்ஜிஆர் மலையாளி மேனன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மேனன் எவ்வளவு தெரிந்துவிடும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழ் சமூகங்களுக்கு துரோகம் செய்தார், முத்தரையர்களுக்கு துரோகம் செய்தார், யாதவர்களுக்கு துரோகம் செய்தார், செங்குந்தருக்கு துரோகம் செய்தார், உடையார்களுக்கு துரோகம் செய்தார், விஸ்வகர்மாக்களுக்கு துரோகம் செய்தார். அதாவது பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்களின் எழுச்சியை 45 ஆண்டுகளாக பின்னுக்கு தள்ளி போட்டு விட்டார். 2 தலைமுறையாக இந்த சமூகங்களின் எழுச்சியை அரசியல் அரங்கத்தில் மலையாளி மேனன் எம்ஜிஆர் பின்னுக்கு தள்ளிவிட்டார் என்று எம்ஜிஆர் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை, எம்ஜிஆரின் சூட்சுமம் என்ன, மலையாளி மேனன் எம்ஜிஆர் ஏன் இந்த அநீதியை தமிழ் மக்கள் மீது செய்தார்? அன்றைய தினம் வன்னியர்கள் போராட்டத்தை கோமாளிகளின் போராட்டமாக எம்ஜிஆர் ஆக்கிவிட்டார் என்ற போது அது பொதுவெளியில் தினமலர், தினமணி, தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளால் வரவேற்று எழுதப்பட்டது. அது வன்னியர்கள் மீது உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அது நடந்தது. ஆனால் எம்ஜிஆர் அதற்குள் இந்த பரவலாக வாழக்கூடிய இத்தனை சமூகங்கள், விஸ்வகர்மா, முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார் போன்ற சமூகங்களின் சமூக நீதி எழுச்சியை, பரவலாக வாழக்கூடிய மன்னார், நாவிதர், குயவர், கோயர், ஒட்டர் போன்ற சமூகங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை மக்களுக்கு தெரியாத வரையில் மிகப்பெரிய அநீதியை தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார் எம்ஜிஆர் என்று சீமான் எம்ஜிஆரே அடிக்கிறார். ஆக தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தன் கொண்ட கொள்கைக்காக மலையாளி மேனன் எம்ஜிஆர் தமிழர்களுக்கு துரோகம் செய்தார், ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தார், தமிழை காலி பண்ணினார், முல்லை பெரியார் அணை பாதுகாப்பை கேரளாவுக்கு விட்டு கொடுத்தார் மலையாளி எம்ஜிஆர். எம்ஜிஆர் சாராய அவர்களை கல்வி தந்தையாக்கினார், ஊழல் அரசாங்கம் நடத்தினார் எம்ஜிஆர் என்று எம்ஜிஆரை அடித்து தன் கொள்கைக்காக என் கொள்கையை நிறைவேற்றி தீருவேன், தமிழர் அடையாளங்களை பலப்படுத்தி தீருவேன், எம்ஜிஆருக்கு இவ்வளவு புகழ் ஏன், ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு புகழ் ஏன், மருதுபாண்டியருக்கும் வேலுநாச்சியாருக்கும் ஏன் இருட்டடிப்பு என்று ஆணித்தரமாக மருதுபாண்டியரையும் வேலுநாச்சியாரையும் முன்னிறுத்தி அவர்களுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடித்து 5வது முறையாக களத்திற்குள் வருகிறார். ஏன் அழகிய ஆஸ்திரேலியா கடற்கரை போல் அழகிய கடற்கரையான மெரினா கடற்கரையில் ஏன் சுடுகாடாக்கி இருக்கிறீர்கள், திராவிட சுடுகாடாக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டு வருகிறார். பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் தமிழ் இல்லை என்று கேட்டு வருகிறார். தமிழில் இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என கேட்டு வருகிறார். இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, மது பிரியர்களுக்கான டாஸ்மார்க்கை ஒழித்து கட்டு, பெரியார் மண் அல்ல பெரியாரே மண், இப்படி பல இஷ்யூக்களை எடுத்து தன் லட்சியம் நிறைவேற, தன் கொள்கை நிறைவேற, வேலுப்பிள்ளை பிரபாகரனை மற்ற யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளாத போது நான் ஏன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவன் யாருடன் கூட்டணி போக வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளாதவரோடு நான் ஏன் கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும், 234 பிரபாகரனை முன்னிறுத்திய என் களம் இருக்கும். தமிழர் அடையாளம், உலக தமிழர்களின் தலைவனாக பிரபாகரனை நிறுவுவேன், இதுதான் சீமானின் நோக்கம். சீமானின் அரசியல் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது, தொடர்ந்து தனித்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல். அது 5வது முறை நிற்கும் போது மிகப்பெரிய நம்பிக்கையை மக்களிடம் அது கொடுக்கும். சார், இந்த மாநாட்டில் ஒரு விஷயத்த சீமான் அவங்க சொல்றாரு, 10 லட்சம் பேரை வந்து கூட்டி காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. கூட்டம் அதிகமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் அது தாவேக்கா தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாவேக்கா நாம் தமிழருக்கு போட்டி இல்லை, இது முட்டாள்தனமான உப்பு சப்பில்லாத சொத்தை வாதம். தாவேக்கா பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி, பலம் நிரூபித்த கட்சிக்கு எப்படி போட்டியாக இருக்க முடியும்? இது சீமான் மீது வன்மத்திலும் காட்சியிலும் பலரும் திட்டமிட்டே பரப்பும் வதந்தி. விஜயின் இடம் எது என்பது யாருக்கும் தெரியாது. விஜய் களத்திற்குள் வருகிறார்,
திமுகவுக்கு அவரால் பாதிப்பு இருக்கலாம், அதிமுகவுக்கு இருக்கலாம், நாம் தமிழருக்கு இருக்கலாம், சுயேட்சைகளுக்கு இருக்கலாம், நோட்டாவுக்கு இருக்கலாம். இந்த 5 பேர் தான் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த 5 தரப்புக்குமே பாதிப்பு இருக்கலாம். என்ன பாதிப்பு இருக்கும், எப்படி பாதிப்பு இருக்குங்கிற தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஆனால் நாம் தமிழருக்கு விஜய் பலம். அதுதான் நாம் தமிழருக்கு கமலஹாசன் பலம். கமலஹாசன் பகுதி நேர அரசியல்வாதி. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு நாங்குநேரியில் நிற்கவில்லை. விஜய் பகுதி நேர அரசியல்வாதி. மக்களவை தேர்தல் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கவில்லை. ஸோ கமலஹாசன் 2.0 விஜய் ஒரு சீரியஸான அரசியல்வாதியே அல்ல. தன் பாப்புலாரிட்டியை வச்சு லாபம் பண்ண முடியுமா, அறுவடை பார்க்க முடியுமாங்கிற ஒரு அரசியல்வாதி. சந்தர்ப்பவாதி விஜய் வரும்போதே காங்கிரஸ் யோக்கியம் என்று சொல்லி வரக்கூடிய, இனத்தை அளித்த காங்கிரஸ் யோக்கியம் என்று சொல்ல வரக்கூடிய பக்கா சந்தர்ப்பவாதி விஜய். ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டுக்காக ராகுல் காந்தியிடம் இனம் அளிக்கப்பட்ட போது சென்று நின்றவர். சீமான் உறுதியானவர், கொள்கையில் தெளிவு கொண்டவர். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி என்று சந்தர்ப்பவாத கூட்டணி ஆட்சி முறைக்கு போகக்கூடியவர் விஜய். கமலஹாசன் 2.0, தினகரன் 2.0 என கூட்டணியை தேடி ஓடக்கூடியவர் விஜய். தனித்து 234 நிற்கக்கூடியவர் சீமான். இப்படி இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிட்டார். விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியில் பின்னங்கால் பரடி பெற ஓடுகிறார். இதைத்தான் சீமான் களத்தை விட்டு ஓடிய நாய்கள் என்று விஜயையும் எடப்பாடியையும் என்டியையும் சேர்த்து அடிக்கிறார். கடுமையான வார்த்தைகளில் சீமான் அடிக்கிறார். அப்போ மக்கள் மத்தியில் களத்தில் நிற்பவர் சீமான் தான் என்ற உண்மை தெரிகிறது. அது மக்கள் மத்தியில் சென்று சேருகிறது. விஜயை பலகீனப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. விஜயை பலம் நிரூபிக்காதவர். விஜய்க்கு என்ன பலம் என்பது தேர்தல் முடிவில் தான் தெரியும். அது கூடுதலா குறைவா, குட்டையா நெட்டையா, சிறுசா பெருசாங்கிறது விஜய்க்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்து, அவர் மண்குதிரையா போகாம இருக்கிறத பொறுத்து, அவர் ஒழுங்கா கேண்டிடேட் போடுறதை பொறுத்து, அவர் கொள்கைகளை எடுத்து வைக்கிறத பொறுத்து அமையும். ஆனா விஜய் சீமான் ஒப்பீடு, சீமானை கமல் சீமான் ஒப்பீட்டில் சீமானை உயர்த்தியது போல் இப்பொழுதும் அது உயர்த்துகிறது. பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்வுக்காக சீமான் தான் நிற்கிறார். பட்டியல் வெளியேற்றத்திற்கு சீமான் தான் நிற்கிறார். கவின் ஆணவ படுகொலைக்கு சீமான் தான் குரல் கொடுக்கிறார். இது கோனூருக்கு கோன்கோட்டை, தமிழன் கோட்டை என்று சீமான் தான் துணிஞ்சு நிற்கிறார். குரு வன்னியர் சங்க தலைவர் குரு புகழ் ஓங்குவதற்காக சீமான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவராக, இன்னொரு கட்சி தலைவராக வன்னியர் சங்க தலைவர் குருவின் புகழ் ஓங்குவதற்கு சீமான் தான் களத்தில் நிற்கிறார். இப்படி மற்றவங்க எடுக்க முடியாத எக்கச்சக்க இஷ்யூ. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு, பாமக களத்திற்குள் வரவில்லை. அதிமுக இன்னொரு பாமகவாக செயல்படுகிறது. பாமகவுடன் கூட்டணிக்கு போகிறார் விஜய். ஆனால் மேல்மாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக தெளிவாக நிற்கிறார் சீமான். மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக களத்தில் தெளிவாக நிற்கிறார் சீமான். இது எல்லாம் விஜய் ஒப்பிட்டால் தான் மக்களுக்கு தெரிகிறது. வீரப்பனுக்கு நினைவிடத்தை பெரிய அளவில் கட்டுவேன் என்கிறார் சீமான். விஜய் ஒப்பிட்டால் தான் வீரப்பனுக்காக சீமான் நிற்பது தெரிகிறது. விஜய் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளி என்று சினிமாவில் டயலாக் பேசிவிட்டு போயிருக்கிறார். சீமான் மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவிற்காக களத்தில் நின்று அறநிலைத்துறையை தன் வழிக்கு கொண்டு வருகிறார். இதெல்லாம் விஜய் ஒப்பீடு தான். சீமான் பெரியவன், களத்தில் நிற்கும் போராளி என்பது தெரிய வருகிறது. ஸோ விஜய் சீமான் ஒப்பீடு சீமானுக்கு லாபம் என்பதை அந்த சூதுமதியாளர்கள், சீமான் மீது வன்மத்திலும் காழ்ப்பணத்தில் இருப்பவர்கள், டப்பா கருத்து கணிப்பு கோஷ்டிகள் எல்லாம் பேசலாம். ஆனால் இந்த உண்மைகளையும் இந்த விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டு நீ கேள்வியை கேள், அப்பொழுது தெரியும் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ் என்பது. ஸோ கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு எந்தெந்த வகையில் பிளஸ் என்பதை நான் ஏற்கனவே கூறினேன். அதேபோல் சீமான் கம்பாரிசனும் விஜயோடு சீமானை ஒப்பிடுவதும் சீமானுக்கு இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், சாண்ட்போனி, மண்குதிரை. விஜய் களத்தில் உறுதியாக நிற்கும் சீமான், கொள்கைகளுக்காக நிற்கும் சீமான், தமிழர்களுக்காக நிற்கும் சீமான், எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும். சீமான் எதுக்காக நிற்கிறார், யார் யாருக்கு நிற்கிறாங்க. 214 நாம் தமிழர் வேட்பாளர்களோடு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு சீமான் அண்ணன் தான் கேட்கிறாரு. உங்க குழந்தைகள் கல்விக்காக சீமான் தான் நிற்கிறாரு. நீங்க சினிமாவை பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட போறீங்களா, உங்களுக்காக போராடக்கூடிய சீமானுக்கு ஓட்டு போட போறீங்களாங்கிற கேள்வி அந்த மக்கள் மத்தியில் இடம். எல்லா ஜாதியும் ஒரே முகமா ஓட்டு போட மாட்டாங்க. சீமானுக்கு வாக்கு வங்கி கூடும். சீமான் தான் நமக்கான தலைவர், நம் கருத்தை எடுத்து பேசுபவர் சீமான் தான் என்ற எண்ணம்
அந்த மக்களிடம் வரும். இது எல்லாமே சீமானுக்கு விஜய் சீமான் கம்பேரிசன் லாபம். சார் இப்போ அந்த விஜய் சீமான் கம்பேரிசனை தாண்டி டிவிகே விசஸ் சாட்டை அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வருது சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? டிவிகே வர்சஸ் சாட்டையில் டிவிகே நில குலைஞ்சு போயிட்டாங்க. யார்? என்ன பழனிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறதா சொல்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியல. இது அங்கே உள்ளவர், அவர் தான் எல்லாத்துக்கும் இது பண்ணுறாரு, பணத்தை கொடுத்து பண்ணுறாங்க. இப்போ ஜானாரிக்கு சாமி ஒரு சைடில் பண்ணுறாரு, இவர் ஒரு சைடில் பண்ணுறாருங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளை பற்றி கூட ஒரு நியூஸ் போட்டாங்க. இது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளாடியோ, உதயநிதி ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவரியா, முட்டா பசங்களா, உனக்கு வேணா வன்மத்திலையும் கால் பிடிச்சிலையும் உதயநிதி வர்சஸ் விஜய்னு பேசுவ, வன்மம் பிடிச்சி கட்சி அரசியலுக்கு வந்திருக்க உதயநிதி ஸ்டாலினோட அதிகாரத்தை தாங்க முடியாமல் புழுங்கி போய் அரசியலுக்கு வந்த உனக்கு வேணா உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு 4 பேரை கூப்பிட்டுட்டு யார் அந்த யாரெல்லாம் எப்படி எழுதுவான்? என் நண்பர்கள் தான். பிஸ்மி, அந்தனை, ஜெயார் பாலு, இன்னும் கொஞ்சம் பேர் உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு. உதயநிதியே ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போவார், ஸ்டாலினுக்கு நிழல் போடுறதே போடியா, ஸ்டாலினுக்கு ஆளுன்னு மீம்ஸ் போடியா. ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு சபரிசன். உனக்கும் யார் ஆதவ் ரெட்டிகாருக்கும் சபரிசனுக்கும் பிரச்சனையாக இருக்கலாம். பட் சபரிசனுக்கு என்னையா முகம்? அவர் ஸ்டாலினுக்கு நிழல், அவ்வளவுதானே. ஸ்டாலின் தான் காலிங் த ஷார்ட்ஸ். ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. இப்போ நீ போடுறதே போடு, ஸ்டாலினுக்கு ஆளுங்கிற மாதிரி மீம்ஸ் என்னத்தையா போட்டு தொலை. ஸோ இந்த கூட்டம் எது எடுத்தாலும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு சாட்டை அடிக்கிற அடி நெத்தி அடி. எல்லாத்துக்குமே சாட்டை லாஜிக்கலாக பதில் கொடுத்து அடித்து நொறுக்கிறாப்புல. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் தான். ஆனால் சாட்டைக்கு வளர்ச்சி வேகம் சவுக்கு சங்கரே தாண்டிடுவார் போல ஒரு தோற்றம் இருக்குது. என் தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டாருங்கிறத நான் மனப்பூர்வமாக வாழ்த்தி சொல்கிறேன். ஏன்னா அவன் சசிகலாவை நீதான்பா அடித்த, அத்தனை பேர் சொன்னதையும் தாண்டி நீதான்பா சாதிச்ச, யுவர் கிரேட்னு சொன்னான். அந்த பெருந்தன்மை சவுக்கு சங்கருக்கு உண்டு. அந்த பெருந்தன்மை பாண்டியை கிடையாது. எத்தனையோ பத்திரிகையாளர்கள் எல்லாரும் புழுங்கி சாவாங்க. அப்படி புழுங்கி சாவக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் தம்பி கவர்மெண்ட் எடுத்து ஃபைட் பண்ணுறான், நிற்கிறான். நான் சீமானை பற்றிய சில தப்பான விஷயங்களை சொல்லும் போது தான் தம்பி சவுக்கு அடிப்பனே தவிர மற்றபடி அவன் சூப்பர் ஸ்டார் தான். அந்த சவுக்கோட இதையே அடித்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தான் பெற்றுவாங்கிற லெவலில் சாட்டை துறைமுகம் போகிறாருன்னா, விஜய் அடிக்கிறது சாட்டை துறைமுகனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகனா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருக்கான். 500 கோடி ரஜினி படம் 3 படம் தாண்டி இருக்கு. உன் படம் லோகேஷ் கனகராஜ் புண்ணியல்ல டைரக்டர் படமா ஒரு படம் விஜய்க்கு தாண்டி இருக்கு. ரஜினிக்கும் கூலி லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா 500 போயிருக்காது. அதுலேயும் லோகேஷ் கனகராஜுக்கு பெரும் பங்கா இருக்குது. நம்ம படைப்பாளிகளை மதிக்கக்கூடியவங்க, ஹீரோ தான் பெரிய இதுன்னு சொல்லக்கூடியவங்க கிடையாது. அன்னைக்கே சிறிதர் பாலச்சந்தர் எல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய ஆட்கள். நம்ம சிறிதர் படம்னால விருப்பப்பட்டு பார்ப்போம். பாலச்சந்தர் படம் நார்வில் சரஸ்வதி தேட்டரில் ரிலீஸ் ஆனால் எந்த பாலச்சந்தர் படம்னாலும் போய் உட்காந்துருவோம். ஸோ இந்த 3 படம் ரஜினி கொடுத்துருக்க டைமில் ஒரு படம் தான் 500 கோடி தாண்டி கொடுத்துருக்க. அடுத்த படமும் உனக்கு வரதுக்கு வழி இல்லாமல் வக்கற்று தெம்பற்று திராணியற்று அடிபட்டும் அதுக்குள்ள எதிர்வினை ஆற்ற முடியாத கோழைத்தனமா விஜய் இருக்கிறார். யாரு பண்ணாங்கன்னு தெரியுதா? ஜானாரிக்கு சாமி புரியணும். நான் வேலையை காட்டுனேன், எப்படி அடிச்சு தூக்கி போட்டுட்டோம். புரியுதுல்ல? ஸோ இந்த இடத்துக்குள்ள சாட்டை அடிக்கும் போது வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருக்கான். இன்னைக்கு சகோதரர் சிவகார்த்தியன் பிறந்த நாள். திரைத்துறையில் மேலும் பல சாதனை படைக்க வாழ்த்துக்கள். அவருக்குள்ள மினிமம் கேரண்டியம் அபிமானம் பெருசு. அனைத்து ஜாதி மத மக்களுக்கும் பொதுவானவர், அனைத்து கட்சிக்கும் பொதுவானவர். சில வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட குள்ளநெறிகள் அவருக்கு முத்திர குத்த பாக்குறாங்க. இல்ல, அவரு கமலஹாசனுக்கும் நெருக்கமானவர் தான். கமலஹாசன் படம் தான் அன்னைக்கு சேயோர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வீட்டுக்கு ஒரு ரசிகன் இருக்கான். சின்ன வயசுலே அப்ப ஆத்தா ஆதரவு இல்லாம எழும்பி நிற்கிறாரு. ரஜினிக்கு வீட்டுக்கு 2 ரசிகன் இருக்கிறான். அஜித்துக்கு வீட்டுக்கு ஒரு ரசிகன் இருக்கிறான். விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ரசிகன் இருக்கான்னா, அப்போ அந்த வீட்டுக்கு 5 ரசிகன்ல 4 ரசிகன் சாட்டையை ரசிக்கிறான். ஸோ சாட்டைக்கு அந்த வியூவர்ஸ் அப்படி எகிரி போயிட்டு இருக்குது. ஸோ சாட்டை இந்த ரசிகர்களை தமிழ் தேசியவாதிகளாக மாத்துறாப்புல. இந்த ரசிகர்கள் தமிழ் தேசியவாதியாக மாத்துறாங்க. இப்போ அஜித் ரசிகன் ஒரு உருது முஸ்லீம் ஒரு நாயர் இருக்காப்புலன்னா சீமானுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி எதிராக தான் இருப்பாப்புல. அது இயல்பு, அது நம்ம மறக்க முடியாது. அஜித் ரசிகன் ஒரு மறவர், தூக்கு துறைக்க ரசிகர் ஒரு மறவர் இருக்கான்னா அவன் தமிழனுக்காக சீமான் தான் இருக்கிறான்னு அவரு சீமானுக்கு ஆதரவாட்டும். ஒரு தேவேந்திர குல வேளாளர் இருந்தாலும் தமிழன் சீமான்னு ஆதரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சாட்டையோட பணிகள் விஜய்க்கு பெரிய அடி. அது மட்டும் இல்லை, நாம சீமானுக்கும்
விஜய் கூட டிஃபரன்ஸை சொல்றதை விட சாட்டை சொன்னா இதை விட 3 மடங்கு ரீச் ஆகுது. புரியுது. உண்மை தாங்க நம்ம பேசுவோம். என் தம்பி சவுக்கு சங்கர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அது உண்மை. ஸோ சாட்டை இந்த வளர்ச்சி வேகம் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாருங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். கரும்பு விவசாய சின்னம் இந்திய குடியரசுக் கட்சிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து இப்போ என்டிஏல 10 சீட்டு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா 51 தொகுதிகளை தனித்து நிற்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதே கரும்பு விவசாய சின்னத்தில் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நிக்கட்டு வரவேற்போம். சீமானுக்கு எண்ணம் என்னன்னு மக்களுக்கு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது சீமானுக்கு நிரந்தர பிரச்சனை தான். இந்த எலெக்ஷனை தாண்டி வரும்போது அடுத்த எலெக்ஷன்ல அவர் மிகப்பெரிய வாக்கெடுத்து இது நிரந்தர சின்னமாயிரும். என்றாலும் பழைய விவசாயி அது இதெல்லாம் வச்சு சீமானுக்கு நெருக்கடிகள் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி தான் ஒருத்தர் அரசியல் களத்துக்குள்ள வர முடியும். ஏன் சீமானுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இருக்குது. தினத்தந்தி கட்டுரை எழுதுனானா எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இருக்கு. தினமலர் சின்னத்தை பற்றி கட்டுரை எழுதுனானா, தினமணி எழுதுனானா. விஜய் இன்னைக்கு 117 காங்கிரஸும் விஜய் நின்னா காங்கிரஸ் 117 தொகுதியிலையும் விசில் சின்னம் நிற்குமே. விசில் எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இல்லையே. ஸோ குறைஞ்சபட்சம் ஊடகங்கள் சீமானுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சின்னம்ங்கிறத பதிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான். பல்லர்கள் தெளிவாக நன்றி.